ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டு ஈட் வித் ராணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்தம்பருப்பு களி, உளுந்து களி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இதை லைட்டாக பேனில் போட்டு லைட்டாக வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல வாசம் வந்துருச்சு, உளுந்தோட வாசம். இப்போது இந்த அளவு லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கு. இது எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிடக்கூடாது, வெறும் பேனில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். எண்ணெய் ஊற்றாமல் இருந்தால் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி வாசம் வர வரைக்கும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. இது இப்போது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்ததாக ஒரு பேன் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா குழியாக நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை, வெறும் பேன் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த அளவு நல்ல பவுடராக அரைச்சிடுங்க. உளுந்து நல்ல வாசமாக இருக்குது. இந்த மாதிரி அந்த பவுடரை பேனில் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வரும்போது நல்லா திக்காகவே ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க, தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கிட்டத்தட்ட நான் 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்கணும், ஏன்னா அது வெந்து வரும்போது ரொம்பவே திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கைவிடாமல் கொஞ்சம் நேரம் அந்த மாவு வெந்து வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. கை விட்டுட்டிங்கன்னா கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்படி கட்டியாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தண்ணியாக இருக்கும்போதே இதில் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துட்றேன். ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் தண்ணியாக இருக்கும்போது. அதுக்காக தான் இப்போவே சேர்த்துட்றேன். இது வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும். அடுப்பை அது வரைக்கும் ஃபுல் சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். அதனால் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சே நல்லாவே கலக்கிக்கோங்க. இப்படி பாருங்கள், மாவெல்லாம் நல்லா வெந்து இந்தளவு நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும். பாருங்கள், எல்லாமே உறிஞ்சிடும். இந்த மாதிரி மாவு நல்லா திக்காயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 3 அச்சுவல் அளவு இடித்து வச்சுருக்கேன். இதை இப்போ உள்ள சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்றேன். இந்த வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் அதில் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்ப்போம். ஆனால் வெல்லத்தில் உப்பு சேர்க்க தேவையில்லை, அதிலேயே சால்ட்டோட டேஸ்ட் இருக்கும். அதனால் நீங்கள் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லா வெல்லமும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட உளுந்துக்களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்கும், நெய் வாசம் பிடிக்கணும், அதுவும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இப்போது இதில் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட கருப்பு உளுந்து களி ரொம்பவே ஹெல்த்தியான களி. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியானது, எல்லாருக்குமே ஹெல்த்தியானது தான். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.